ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின இந்த எஸ்ஏஸ், அதாவது ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் லவ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆம்பிஷன். இதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒரு 5 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ரிவெஞ்ச் எல்லாமே நான் வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆஃப் ஆம்பிஷனில் இந்த எஸ்ஏல ஃப்ரான்சிஸ் பேக்கன் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து தமிழில் பார்க்கலாம். இதுக்கு என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, in Of Ambition, Francis Bacon analyzes the multifaceted nature of ambition, exploring its potential benefits and drawbacks, particularly in political context. அதாவது இந்த ஆஃப் ஆம்பிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ஆஃப் ஆம்பிஷன் அப்படின்னாலே நம்மளோட லட்சியம்னு சொல்லலாம் இல்லையா. இந்த லட்சியத்தோட ஒரு பன்முகத்தன்மையை வந்து ஒரு ரொம்ப ஆராயிறாரு, பகுப்பாய்வு செய்கிறாருன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிஷன் அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நன்மைகள் ப்ளஸ் தீமைகளை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆராயிறாரு. நெக்ஸ்ட் வந்து he argues that while ambition can be a powerful force for good, இப்போ திரும்ப என்ன சொல்லலாம், லட்சியம் வந்து நன்மைக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. டிரைவிங் இண்டிவிஜுவல் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி. திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு தனி நபர்களை வந்து ஒரு பெரிய விஷயங்களை வந்து சாதிக்கவும் ப்ளஸ் சமூகத்திற்கு ஒரு நன்மையை செய்யவும் தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இட் கேன் ஆல்சோ லீட் டு டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் அண்டர்மைன் ஸ்டெபிலிட்டி. திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அதே நேரத்தில் ஒரு அழிவுகரமான ஒரு அழிகிற டைமில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ராய் ஆகிற டைமில் இருக்கிற நடத்தைகளுக்கும் ஒரு மோசமான பிஹேவியருக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்கிறாரு. ப்ளஸ் வந்து இதோட நிலைத்தன்மையை வந்து குறைமதிப்புக்கு உட்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. Bacon provides insights into how to manage and utilize ambition effectively, emphasizing the importance of discerning between healthy ambition and malicious scheming. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளஸ் அப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்படி சொல்லிட்டு வந்து வாதிட்டுறாருல, ப்ளஸ் ஆரோக்கியமான ஒரு ஆம்பிஷனுக்கு வந்து ஒரு தீங்கு செய்யும் சூழ்ச்சிக்கு இடையில் வந்து இந்த பகுத்தறிவுகள் வந்து ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, ப்ளஸ் லட்சியத்தை நம்ம எப்படி அடையணும், திறம்பட மேனேஜ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நுண்ணறிவை பற்றி இந்த எஸ்ஏல வந்து பேக்கன் வந்து நம்மளுக்காக கொடுக்குறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆம்பிஷன் இஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். ஆம்பிஷன் அப்படின்றது வந்து ஒரு இருபுறம் கூர்மை கொண்ட ஒரு வால் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, Bacon acknowledges that ambition, like Kohler, can be a driving force motivating individuals to strive for greatness and contribute to society. ஒரு கோளாரை போலவே வந்து லட்சியமும் ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியும், அதனால தான் இது வந்து இருமுனை கொண்ட கூர்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாரு பேக்கன். இது தனிநபர்களை வந்து மகத்துவத்திற்காக மட்டும் பாடுபடவும் சமூகத்திற்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்கவும் வந்து இது வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. However, he also warns that unchecked ambition can lead to chaos, confusion and the downfall of individuals and institutions. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இருந்தாலும் ஒரு கட்டுப்படுத்தப்படாத லட்சியம் அப்படின்றது ஒரு குழப்பம் ப்ளஸ் தனிநபர் மற்றும் சப்போஸ் ஏதாவது ஒரு நிறுவனங்களோட வீழ்ச்சிக்கு இந்த ஆம்பிஷன் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எச்சரிக்கிறாரு. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். அரசியல் பரிசீலனைகளில் எப்படி இது ஆம்பிஷன் வந்து செயல்படுதுன்னு பார்ப்போம்.
Francis Bacon essay is largely focused on the political implications of ambition. அதாவது பேக்கனோட எஸ்ஸே வந்து பெரும்பாலும் வந்து லட்சியத்தின் ஒரு அரசியல் தாக்கங்களை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. He discusses how ambition can be beneficial when channeled towards public service and the common good, but detrimental when it is solely focused on personal advancement and power. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சாரி கம்பெனி கால் வந்து கெடுத்துருச்சு, பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எஸ் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், லட்சியத்தோட அரசியல் தாக்கங்களை மையமாக வச்சு தான் எழுதுவார். ப்ளஸ் ஒரு பொது சேவை ப்ளஸ் பொது நலனை நோக்கி நம்ம வந்து செலுத்தப்படும் போது லட்சியம் வந்து எப்படி எப்படி வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. ப்ளஸ் ஆனால் அது தனிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு ப்ளஸ் அதிகாரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது ஒரு தீங்கு வந்து கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர் வந்து இந்த இடத்துல விவாதிக்கிறார் நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் ஆம்பிஷன் அப்படின்னா வந்து லட்சியத்தை நிர்வகித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. Bacon offers guidance on how to manage ambition both in oneself and in others. தனக்குள் நம்மளுக்குள்ளேயும் ப்ளஸ் மற்றவங்ககிட்டையும் லட்சியத்தை வந்து எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலை வந்து பேக்கன் வந்து இங்கே நம்மளுக்காக கொடுக்குறாரு. He suggests that it's a crucial to discern between ambition that seeks to excel in great endeavors and ambition that aims to dominate and overshadow others. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய முயற்சிகளில் சிறந்த விளங்க விரும்பும் ஒரு லட்சியத்திற்கும் ப்ளஸ் மற்றவர்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி அதை மறைச்சு அதை நோக்கமாக கொண்ட லட்சியத்திற்கும் இடையில் பகுத்தறிவு வந்து மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாரு. நெக்ஸ்ட், he also advises leaders to choose ministers who are motivated by a sense of duty rather than a thirst for personal gain. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த எஸ்ஸேல. ப்ளஸ் தனிப்பட்ட ஒரு ஆதாயத்திற்காக அதோட தாக்கத்தை விட ப்ளஸ் கடமை உணர்வால் நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணப்பட்டு ஒரு அமைச்சர்களை வந்து தேர்ந்தெடுக்குமாறு அவங்க வந்து தலைவருக்கு வந்து அறிவுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமெண்ட் அப்படின்னா வந்து ஒரு பகுத்தறிவின் ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாருன்னு பார்ப்போமா. Bacon emphasized the need to distinguish between healthy ambition and malicious scheming. அதாவது ஆரோக்கியமான லட்சியத்திற்கு தீங்கு செய்யும் சூழ்ச்சிக்கும் இடையில வந்து வேறுபாட்டை கண்டறிய வேண்டியது அவசியம். வந்து கண்டிப்பாக வேறுபாடை வந்து நம்ம கண்டறியணும்னு சொல்லிட்டு அதோட அவசியத்தை பற்றி பேக்கன் வந்து இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. He suggests that princes and states should carefully observe the intentions of those who seek advancement, rewarding those who are driven by a desire to serve and punishing those who are motivated by self interest. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முன்னேற்றத்தை நாடுபவர்களோட நோக்கம் இளவரசர்களுக்கும் ப்ளஸ் அரசுகளுக்கும் கவனமாக கவனிக்கணும், ப்ளஸ் சேவை செய்ய வேணும் என்ன அப்படின்ற ஒரு விருப்பத்தால் மோட்டிவேட் பண்ணப்படுறவங்களுக்கு வெகுமதி அளிக்கணும், ப்ளஸ் சுயநலத்தால் மோட்டிவேட் பண்ணப்படுறவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பரிந்துரைக்கிறாரு. சமல நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் இன் கிரேட் அண்ட் ஸ்மால் திங்ஸ். அதாவது பெரிய விஷயங்களிலும் சிறிய விஷயத்துலேயும் வந்து லட்சியம் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த இடத்துல பேக்கன் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஓகேவா? ஓகே. Bacon notes that it is less harmful to have an ambitious person striving for great things than one who seeks to be seen in every matter. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து தன்னை பார்க்கணுன்னு முயல்றவங்களை விட பெரிய விஷயத்துக்காக மட்டும் பாடுபடும் லட்சியவாதிகள் இருப்பது தான் குறைவான ஒரு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குறைவாக அதாவது ரொம்ப லெஸ் தென் கொஞ்சமாக
தீமை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல பேக்கன் அதை வந்து குறிப்பிட்றாரு. நெக்ஸ்ட்டு, the former can be beneficial for the public good while the later can lead to confusion and disruption. இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அதே சமயம் குழப்பம் ப்ளஸ் இடையூறுக்கும் இது வந்து ரொம்ப வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு முன்னாடி உள்ள ஒரு பொது நலனுக்காக அது வந்து நன்மை செய்யுமா, ப்ளஸ் அதே சமயம் பின்னாடி இருக்கிற குழப்பத்துக்கு வந்து பயங்கரமாக ஒரு அப்டக்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் ஆம்பிஷன் அண்ட் ஸ்டேபிலிட்டி. இந்த இடத்துல என்ன சொல்லலாம், லட்சியத்தையும் நிலைத்தன்மையும் சமநிலைப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. Ultimately, Bacon's essays reflection on the delicate balance between ambition and stability. இறுதியாக வந்து பேக்கன் இந்த எஸ்ஸேல வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லட்சியத்திற்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன், த டெலிகேட் பேலன்ஸ்னால் ஒரு ஸ்திரத்தன்மைனா நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம், இதுக்கு இடையிலான ஒரு நுட்பமான சமநிலையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ப்ளஸ் he suggests that while ambition can be a powerful force for progress, it must be carefully managed to avoid the pitfalls of excess and செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லட்சியம் வந்து ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாக இருக்க முடியும் அப்படி என்றாலும் அதிகப்படியான மற்றும் சுய அழிவின் ஆபத்துகளை வந்து தவிர்க்கிறதுக்கு அதை கவனமாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல நம்மக்கிட்ட பரிந்துரைக்கிறாரு. இதான் வந்து ஆஃப் ஆம்பிஷனோட எஸ்ஸேவோட மெயின் முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாமில் என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்றதோட முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதான் வந்து ஆஃப் ஆம்பிஷன். இது நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின எஸ்ஸேவோட முக்கியமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். அடுத்து டிஆர்பி யூனிட் 1ல் அடுத்தடுத்த டாபிக் வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.